செபத்தியன் யாருன்னு தெரியுதுங்களா? சீமான் தான். சினிமா துறைக்கு வரும்போது அவரோட அவரோட குடி வந்து கள்ளர் குடின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சார். அப்படி தான் படம்லாம் எடுத்தார். கள்ளர், நான் தான் கள்ளர்னு சொல்லி ஓசி சோறு, ஓசி குடியெல்லாம் சாப்பிட்டுட்டு சினிமா ஆளுங்களோட உட்காந்துட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இயக்குனர் ஆனார். இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவர் தேவர் குடின்னு சொல்லிக்கிட்டார். அதில் அவர் எடுத்த படத்தில் எல்லாத்துலேயும் முத்துராமலிங்க தேவரை காட்டிக்கிட்டே இருந்தார். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டாரு. கருப்பு சட்டையை போட்டுட்டு நான் வெங்காயம் பெரியாரோட பேரன் அப்படின்னு சொல்லி பேரையும் மாற்றிக்கிட்டு சீமான்னு பேரை மாற்றிக்கிட்டு செபத்தியன் சீமான் அப்படின்னு மாற்றிக்கிட்டு உலா வர ஆரம்பிச்சு. குடிக்க வேண்டிய அளவுக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்து பெண்களையும் அனுப்பி வச்சு இந்த திராவிடம் சீமானை வளர்த்துது. திராவிடத்தை ஆர்எஸ்எஸ் வளர்த்துது, அது வேறு விஷயம். அந்த ஆர்எஸ்எஸ் யூதர்கள், அது குளோபல் லெவலில். இங்கே சீமானை வளர்த்தது திராவிடம். ஈழப்போரின் போது தமிழ் தேசிய வளர்ச்சியை வச்சுட்டு தமிழ் தேசியவாதியானார். நான் பெரியார் பேரன் இல்லை, இந்த வெங்காயமெல்லாம் எனக்கு தெரியாது, பழனி ஆண்டவர் தான் என்னோட முப்பாட்டனார் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். கருப்பு சட்டையை கலட்டிட்டு பச்சை சட்டை போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியம் கருத்துக்கள் எல்லாம் எல்லா சோஷியல் மீடியாலையும் வருது இல்லைங்களா? அது எல்லாத்தையும் திரட்டி 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 எடுத்து வச்சுக்கிட்டு மேடையில் வீரமாக பேச ஆரம்பித்தார். அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமே பேசுகிறதுக்கு. இவ்வளோ மேடையில் இப்படி பேசி, ஆனால் திரைமறைவில் திராவிடனோட கை கோர்த்துக்கிட்டு இருந்தார். திராவிடன் யாரோட கை கோர்த்துட்டு இருந்தான்? இதையெல்லாம் தமிழர்கள் நம்பினாங்க, ஈழத்தமிழர்களும் நம்பினாங்க, பாமர தமிழர்கள் கை தட்டினாங்க, இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாங்க.